வணக்கம் மற்றபிப்பு நாயர்களும் கோடான கொடியரசுலையும் பக்தி தமிழர்களுக்கும் அது சார் இன்றைக்கி என்ன சொல்கிறாருப்பா சார்? நீங்கள் சொல்லக்கூடிய நிகழ்வுகள்லாம் வந்து அழகாக மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பயன்பெற ஒரு விஷயமா இருக்குது. லாஸ்ட்டு பதிவு கூட நல்ல ஒரு வரவேற்பு, கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க. ஸோ எல்லாரும் அதில் கமெண்ட் ஃபுல்லாகவே அக்டோபர் மாதம் பலன் எப்போ அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் அடிச்சிருக்காங்க. ஒரு கண்டிப்பாக படிச்சிருக்கேன். ஸோ எப்படி இருக்கு போகுது? நேராசி உத்திர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், சித்திர நட்சத்திரம். இந்த அஸ்த நட்சத்திரம் சித்திர நட்சத்திரத்துக்கு மிகப்பெரிய குழப்பம். விரயந்தாசி, செலவு, தேவையில்லாத செலவு, வீட்டில் செலவுகள் ஏற்படும், வண்டி வாகனங்கள் செலவாகும், சில பொருட்கள் தொலையும், வீடு ரெனோவேஷன் பண்ண சொல்லி அதுக்கு பெரிய செலவுகள் ஏற்படும். எந்த பொருள்லாம் வாங்கினா அந்த பொருளுக்கு 2 மடங்காக கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும். தேவையில்லாத குழப்பங்கள், பெரிய இடங்கள், அப்பா வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள், வருமானங்கள், அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அந்த சொத்துக்கு வழி கிடைக்காமல் இருக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். எல்லாத்துலேயும் மாட்டி தவிக்கக்கூடிய நிலைமைகள் உங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் வேலையில் மிகப்பெரிய ப்ரெஷர் இருக்கும். இந்த வேலையே வேணாம், வேறு வேலைக்கு போயிடலாக்கா, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த வேலையை விட்டுட்டு வேறு ஊருக்கு வந்துடுவாங்க. ஒருவேளை இந்த ஊருக்கு வந்துடுவாங்க, எங்கேருந்து வேறு வேலை பார்க்கலான்னு நினைப்பாங்க, வேறு கண்ட்ரிக்கு ட்ரை பண்ணுவாங்க, அது கிடைக்காம போகும். சில மாற்றங்களும் விசா பிரச்சனைகள் ஏற்படும். கல்வித்துறையில் இருக்கவங்க ரொம்ப குழப்பமாக இருக்கணும். அது இல்லாமல் அரசியல் இருக்கவங்க மெதுவாக நகரணும். அவங்களுக்கு சில தடைகள் ஏற்பட்ட அப்புறமா வழிகள் நல்லபடியாக ஏற்படக்கூடிய நிலைமைகள் ஏற்படுத்திருக்கு. அது இல்லாமல் மனசில் ஒரு பயம் இருக்கும், இந்த காரியத்தை செய்ய முடியாமல் போயிடுச்சேன்னு நினைப்பீங்க. புது வழியான காரியத்துக்கு போவீங்க. எங்கன்னா வாகனம் ஏறி போனால் அந்த வாகனமும் மிஸ் பண்ணிடுங்க. செலவுகள் அதிகமாக இருக்கும். இந்த செலவுகளை குறைக்கிறதுக்கான வழிகளை பாருங்கள். அதே மாதிரி அப்பா வழிக்கிற சொத்துக்கள் பிரச்சனை இருந்தால் கம்முன்னு இருந்துட்டு பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறது நல்லது. 1.5 மாதத்துக்கு பொறுமையான நிலைமையில் கைப்பிடிச்சா உங்களுக்கு ஒரு நல்ல பலன் காத்திருக்கு. அது இல்லாமல் நீங்கள் குரு வழிபாடு பண்ணாங்க. தட்சிணாமூர்த்திக்கு விளக்கேற்றது நல்லது 10ஆம் இடத்துல. அது இல்லாமல் தொழில் ஸ்தானாதிபதி கெட்டு இருக்கார், அவருக்கு வழி பண்ணுறது நல்லது. திருநள்ளாறு முடிஞ்சால் போயிட்டு வந்தால் இன்னும் ஒரு பெரிய பலன்களுக்கு கிடைக்கும். சிவனோட வழிபாடு பண்ணுறது நல்லது. டெய்லி சிவ வழிபாடு எடுத்துங்க, வரக்கூடிய எண்ணங்கள் உங்களை காப்பாற்றிக்க முடியும் அப்படின்றத சொல்லுங்கள்.